அட இது என்னடா பழம் பாக்குறதுக்கு மூக்கு சளி மாதிரியே இருக்குது. அட ஆமாங்க, இப்ப நீங்க பாக்குற இந்த மூலிகை தாவரத்துடைய பேர் தான் சிறுபூனை காளி கொடி. இந்த கொடியோடைய இலையமைப்பு பாக்குறதுக்கு பூனை பாதம் மாதிரி இருக்கிறதாலதான் இதுக்கு சிறுபூனை காளி கொடின்னு பேர் வந்துச்சு. இதோடைய காயை சுற்றியும் பயத்தை சுற்றியும் வலை போல மொசு மொசுன்னு ஒரு அமைப்பு மூடி இருக்கும். அந்த வலையை நீக்கிட்டு அது உள்ள இருக்கிற பயத்தை உடைச்சு பார்த்தாக்கா மூக்கு சளி மாதிரி அதோடைய விதைகள் வெளியே வரும். அந்த விதையை நம்ம சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். முதல்ல இந்த பழம் சாப்பிடுறதுக்கு புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையா இருக்கும். அதனால இந்த பயத்தை சாப்பிடுறதால நமக்கு செரிமான பிரச்சனை சீராகி மலச்சிக்கல் பிரச்சனை கூட வராது. அது மட்டும் இல்லாம மயக்கம், வயிற்றுப்போக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இந்த பயத்தை சாப்பிடுறதால நமக்கு வராது. குறிப்பா இந்த பயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு, பூஞ்சைகள் எதிர்ப்பு பண்பு அதிகமா இருக்கிறதால நிறைய அழகு சாதன பொருட்கள்ல இதை பயன்படுத்துறாங்க. முக்கியமா பெண்கள் மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வயிற்று வலியை சரி செய்யறதுக்கு இந்த சிறுபூனை காளி பயத்தை சாப்பிட்டு வந்தாக்கா நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த சிறுபூனை காளி பயத்தை நிறைய முறை நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். நீங்க யாரெல்லாம் இந்த பயத்தை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.